கோவை பிஎன்புதூர் ராதிகாயின்ஸ் நெஸ்ட் அசோசியேஷன் சார்பில் 4ஆம் ஆண்டு RNA சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். கருடா வாய்ஸ். கோவை பிஎன்புதூர் ராதிகாயின்ஸ் நெஸ்ட் அசோசியேஷன் சார்பில் 4ஆம் ஆண்டு RNA சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். பிஎன்புதூர் விரிவாக்க பகுதியில் உள்ள ராதிகா அவென்யூ புதுநகர் குடியிருப்பு வாசிகள் ஒன்று கூடி அமைத்த ராதிகாயின்ஸ் நெஸ்ட் அசோசியேஷன் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார்கள். இதில் RNA விளையாட்டு மைதானத்தில் செவ்வாய் காலை முதல் மாலை 6 மணி வரை சிறுவர், சிறுமிகள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் காலையில் குடியிருப்பு மக்கள் ஒன்று கூடி பூங்காவில் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு நடத்தினர். இதன் பின் சர்க்கரை பொங்கலுடன் சிற்றுண்டி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து கொண்ட கயிறு இழுக்கும் போட்டி ஆடவர், மகளிர், சிறார்கள் என தனித்தனியாக நடைபெற்றது. மேலும் உரியடித்தல் மற்றும் மகளிர் கோலாட்டம், ஆணவர் உயிராட்டம் நடைபெற்றது. பிற்பகலில் பொங்கல் விழா சிறப்பாக மதிய விருந்து வழங்கியும் மாலையில் மியூசிக்கல் சேர், லக்கி கார்னர், தம்பதியருக்கான சிறப்பு விளையாட்டு, பொங்கல் கலாட்டா, பலூன் ஊதல் என பல புதுமையான விளையாட்டுகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். 4ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை விழாவை ராதிகா அவென்யூ தலைவர் சுப்புலட்சுமி, பொதுச் செயலாளர் BC முருகேஷ், துணைத் தலைவர் சந்திரா மற்றும் முக்கிய நிர்வாகிகள், நன்கொடையாளர்கள், குடியிருப்பு மக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எனது பெயர் சுப்புலட்சுமி. கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் புதூரில் உள்ள ராதிகாயின்ஸ் நெஸ்ட் என்னும் அசோசியேஷனில் தலைவராக இருக்கிறேன். எங்களது பகுதியில் இது 5வது ஆண்டு விழா சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 7 மணி முதல் 8 மணி வரை பொங்கல் வைத்து நல்ல விதமாக முடித்து, அடுத்தபடியாக தக்கப்பார் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காலை சிற்றுண்டி முடித்து, இப்பொழுது மதிய உணவு முடித்து மீண்டும் நிறைய போட்டிகள் உள்ளது. உரியடி விழா மற்றும் பெண்கள் கோலாட்டம், ஆண்களுடைய ஒயிலாட்டம், இன்னும் குழந்தைகள் போட்டி நடைபெற உள்ளது என்பதனை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒரே குடும்பமாக, நாங்கள் தனித்தனியாக ஜாதி மத வேறுபாடின்றி ஒரே குடும்பமாக நாங்கள் ஒற்றுமையோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான திருவிழாவாகவும் நாங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த விழா எங்களுக்கு இந்த சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு அனைவரும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இரவு 12 மணி வரை வேலை செய்தாலும் யாரும் சலிப்பின்றி மிகவும் மகிழ்ச்சியாக, ஒரு குடும்பத்தில் சகோதரிகள் ஒன்று கூடினால் தூங்க மாட்டோம். அது மாதிரி சகோதரிகள் அனைவரும் எங்களுக்கு இதில் முன்னோடியாக ஜெயச்சந்திரன் சார், தங்கவேல் சார், ராமூர் சார், இவங்க தான் பழைய இது ஒரு குப்பை மேடாக இருந்த இடம். அதை அவங்கள சீரமைத்து டோர்னமெண்ட் நடத்தி நாங்கள் இப்போது இளைய தலைமுறைகளுக்கு அவர்கள் வழிவிட்டு எங்களுக்கு முன்னோடியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள கலந்துக்காமல் நாங்கள் நடத்த மாட்டோம். இது மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த குடும்பம் இன்றும் பெருகி சீரும் சிறப்புமாக, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இன்றைய நாளில் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிவனந்தி அடியார் எங்களுக்கு ஒரு உபன்யாசம் நடத்திட்டு போனார். ஆன்மீக உபன்யாசம் நடத்திட்டு எங்களுடைய குடும்பத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காரு. நாங்களும் அதில் மகிழ்ச்சியில் திளைத்து போய் இன்று இன்னும் மீள முடியாமல் இருக்கிறோம். இந்த விழாவானது மாலை 5:30 மணி வரையும் நடக்குமா, இரவு வரை நடக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த விழா இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இதை விட சிறப்பாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.